கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெங்களூருவில் நடத்தப்பட்ட ரேவ் பார்ட்டி என்று சொல்லப்படும் போதை விருந்து வழக்கில் தெலுங்கு திரைப்பட நடிகை ஹேமா கைது செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நடிகை ஹேமா எந்த விதத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்? விரிவான தகவல்கள் என்ன? மே 20ஆம் தேதி பெங்களூருவில் நடந்த அந்த ரேவ் பார்ட்டி என்று அழைக்கப்படும் போதை விருந்தில் தெலுங்கு திரைப்படத்துறையைச் சேர்ந்த ஹேமா என்ற நடிகை பங்கேற்றதாக கூறப்படுது. ஆனால் அதை அவர் முற்றிலுமாக மறுத்திருந்தார். இந்த நிலையில்தான் அன்றைய தினம் எடுக்கப்பட்ட ரத்த மாதிரிகளை சோதித்த போது அவர் போதைப் பொருளை உட்கொண்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் போலீசார் அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதாவது இந்த வழக்கை விசாரிக்கும் சிசிபி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை சம்மன் அழைத்திருந்தார்கள். இந்த விசாரணைக்கு ஆஜரான போது அவர் போதைப் பொருள் உட்கொண்டிருப்பதற்கான ஆதாரங்கள் தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும், எனவே அவரை கைது செய்வதாகவும் கூறி கைது செய்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. என்றால் அன்றைய தினம் தான் அங்கு வரவே இல்லை, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவே இல்லை என்று கூறியிருந்த நிலையில் அவரது ரத்த மாதிரி தற்போது போதைப் பொருள் உட்படுத்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல பல முக்கிய புள்ளிகளின் வாரிசுகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார்கள். அவரது ரத்த மாதிரிகளும் வந்திருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு வரும் பட்சத்தில் யாரெல்லாம் போதைப் பொருள், அதாவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை உட்கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. தற்போது இந்த ஏமா வழக்கிலும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை தான் அவர் பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.